ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அங்கே வாழ்கிறீங்கல்ல, அந்த மக்கள் எல்லாருமே உடனடியாக வெளியில் ஓடிடுங்க, இந்த நாட்டை விட்டே ஓடிடுங்க அப்படின்னு ஈரான் இப்போது தொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? ஒரு பெரிய அட்டாக்கை குடியிருப்பு பகுதியிலையும் இப்போது ஈரான் நடத்த திட்டமிட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அதிர்ச்சிகரமான செய்தி. ஈரானுடைய 358 அந்த ஆயுதத்தினுடைய வீடியோ ஒன்று இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பயங்கர சேதத்துக்கு உள்ளாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ஈரான் ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதில் காலில் சலங்க வேற கட்டிவிட்ட மாதிரியான சரியான ஆட்டம் ஒன்று இனிமே தான் ஸ்டார்ட் ஆக போகுது. டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஈராக்கினுடைய மிக முக்கியமான பிளேஸ் பாக்தாத். அந்த இடத்துல நாட்டோவினுடைய படைகளை இப்போது ஈராக்கினுடைய எதிர்ப்பு படை துரத்தி அடிச்சிருக்காங்க. விக்டோரியா அப்படிங்கிற அந்த தளத்தின் மீது நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய துல்லியமான தாக்குதல் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. ஓடினது என்னமோ நாட்டோவினுடைய படைகள்னு சொல்கிறோம், ஆனால் இங்கே ஓடப்பட்டது யார் அப்படின்னு கேட்டால் போலந்தினுடைய படைகள். போலந்தும் நாட்டோவில் ஒரு அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடு தான். இப்போது இந்த பின்வாங்கலை ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு போலந்து அரசு பெருமை பொங்க சொல்லிக்குது. வெக்கமாக இல்லை அப்படின்னு தான் கேட்க தோணுது. ஈராக்கில் நாட்டோவினுடைய உறுதியான நிலைப்பாடு அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ரன்னிங் ரன்னிங் ரன்னிங். இதுதான். சில விஷயங்களை வாய் வார்த்தையாக பேசுகிறத விட காட்சிகளாக பார்க்குறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். பாருங்க, போ வேமா ஓடு, அடிக்கிறாங்க, கை கொடுத்துட்டு போகிறானே, குடும்பமாக வர்றீங்களாடாப்பா, போகடா, போ 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 போ. எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஏதாவது நானும் தேடி பார்க்குறேன், அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானை ஏதாவது வச்சுருக்காங்களா, அதை பற்றிய செய்திகள் போடலாம் அப்படின்னு பார்த்தா ட்ரம்ப் வாய் மட்டும்தான் அசைஞ்சிக்கிட்டே இருக்கே தவிர ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஈரானில் இருக்கக்கூடிய சேதம் அப்படிங்கிறது டெஹ்ரானில் இருக்கக்கூடிய சில இடங்களில் மட்டும் அட்டாக் பண்ணதாக காண்பிக்கப்படுது. பட் சேனல் 13 அவங்க ஒரு முக்கியமான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அது ரெகோவோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். அங்கே இஸ்ரேலிய நாட்டை சேர்ந்த இராணுவ அதிகாரி ஒருத்தருடைய வீடு, அதில் ஈரானிய ஏவுகணை ஒன்று அட்டாக் நடத்தியிருக்கு அப்படிங்கிற செய்தி, அது தொடர்பான ஆவண காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சுது. நீங்களும் அந்த காட்சியை பாருங்களேன். ஒரு பெரிய அட்டாக்கை நடத்தி முடிச்சிருக்காங்க. நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, சார் இந்த F-35 அப்படிங்கிற அந்த விமானம் எப்படி அட்டாக் செய்யப்பட்டது அப்படிங்கிறது தொடர்பாக. அதான் அடிச்சிட்டாங்கல்ல, வானத்தில் போயிட்டு இருக்கும்போதே நம்ம தான் வீடியோ காட்சிகளை பார்க்க முடிஞ்சதே அப்படின்னு நானும் பதில் சொன்னேன். இல்லை சார், அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், கண்டிப்பாக தேடி பாருங்கள் அப்படின்னு நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் கேட்டாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஈரானுடைய அட்டாக் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய F-35 மேலே நிகழ்ந்தது. அது சூப்பரான அட்டாக். அதிகாலை 2:50 மணி அளவில் மத்திய ஈரான் மீது இரவு நேர பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க விமானப்படையுடைய F-35 விமானம் அட்டாக் செய்யப்பட்டது. ஸோ டைம் தான் கண்டுபிடிச்சாச்சு. சரி, இது ஒரு வெற்றிகரமான தாக்குதல் அப்படின்னு ஈரான் பெருமை பொங்க பேசிக்கிறாங்க. அது அவங்க இஷ்டம். சரி, இப்போது அதில் என்ன பியூட்டி அப்படின்னா, அகச்சிவப்பு கதிர் காணொலியை வெளியிட்டிருக்காங்க. ரைட்டா? அதாவது F-35 மீது நடத்தப்பட்ட முதல் தாக்குதல் அப்படிங்கிறது அகச்சிவப்பு கதிர்களை வச்சு தாக்குதல் நடத்துகிறாங்க. இது பவார் 373 அல்லது வெப்பம் கண்டறியக்கூடிய அமைப்பை பயன்படுத்தி நடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அது போகக்கூடிய ஸ்பீடு, அதில் இருக்கக்கூடிய ஹீட் எனர்ஜியை வச்சு தான் அதை எளிமையாக அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுறாங்க. இப்போ அந்த காட்சிகளை பாருங்கள். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த பக்கம் இருக்குது, புரியுதா? இப்போ F-35 இந்த மாதிரி கலந்து இப்படி வருது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய ரேடார் அதை அழகாக கண்காணிக்கிறாங்க. கண்காணித்து இங்கேருந்து மிசைல் அனுப்பி இதை அட்டாக் பண்ணுறாங்க. CNN கிட்ட சேட்டலைட்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னால் நம்பவே முடியல. CNNங்கிறது அமெரிக்காவினுடைய ஒரு சேனல். அமெரிக்காங்கிறது எவ்வளோ பெரிய நாடு, அதில் இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட் சேனலு இப்போ ஈரானுடைய மலைகளுக்குள்ளே புகுந்து சேட்டலைட் வச்சு சில நகரங்களை காட்சிப்படுத்தியிருக்காங்களாம். ஒரு செய்தியாளர்னா இந்த சந்தேகம் கூடவா நமக்கு வராமல் இருக்கும்? இருந்தாலும் செய்தி சேனலில் கொடுத்துருக்கக்கூடிய செய்தியை நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்றேன். ஈரானுடைய மலைகளுக்குள்ள ஆழமாக மறைத்து வைக்கப்பட்ட நிலத்தடி ஏவுகணை இருக்குல்ல,
அந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டிக்கான ஒட்டுமொத்த அண்டர் கிரவுண்ட் சிட்டி மிசைல் அப்படிங்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே CNN வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஆயுதங்களை சேமிக்க பயன்படுது, அங்கேருந்து ஏவுறதுக்கும் வழி வச்சுருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த வழி எல்லாமே வந்து ஒரு சுரங்கப்பாதைகள் மூலியமாக போகுது. மலைகளுக்குள்ள ஒரு பெரிய மாநகரத்தையே கட்டி வச்சுருக்காங்க ஈரான். அந்த மாநகரம் முழுவதுமே மிசைல் மட்டுமே அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கு. இட்ஸ் மிசைல் சிட்டி அப்படின்னு அதை அழைக்கிறாங்க. இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாயிருக்கு. இந்த காட்சி வந்து ஈரான் ஏற்கனவே வெளியிட்டதாக ஒரு பக்கம் சொல்லப்படுது. பட் அங்கே நடக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் CNN வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அது அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக மாறி போயிடுது. ஸோ அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அஃபீஷியல் வீடியோ தான் நான் இப்போ உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதான் அந்த காட்சிகள். ராஷ் அல் கைமா இது வந்து ஒரு நகரம். எங்கே இருக்குது? ஐக்கிய அரபு எமிரகத்தில் இருக்கக்கூடிய நகரம். 2 லட்சம் மக்கள் தொகை அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ குடியிருப்பாளர்கள் எல்லாத்தையும் காலி பண்ணுறதுக்கு உத்தரவு வந்து ஈரான் வந்து பிறப்பிக்குது. ஈரானிய தீவுகளை இலக்காக கொண்ட நடவடிக்கைகளுக்கு இந்த பகுதி பயன்படுத்தப்பட்டு வந்ததால் வரவிருக்கக்கூடிய காலகட்டத்தில் எதிர்காலத்தில் ராஷ் அல் கைமா நகர் முழுவதுமே ஒரு தாக்குதல் நடத்தப்படும். அதனால் அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பாளர்கள் பொதுமக்கள் எல்லாரும் தயவுசெய்து வெளியில் போயிடுங்க. UAE இப்போது அன்சேஃப் அப்படிங்கிற அந்த கண்டிஷனில் இருக்குது, நாட்டை விட்டு ஓடிடுங்கிறது தான் ஈரான் கொடுத்துருக்கக்கூடிய எச்சரிக்கை. FB வேர்ல்டு ஃபர்ஸ்ட் போஸ்ட் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்னென்னா, ஏடிஎம்மில் பணம் தீர்ந்து போயிடும் அப்படிங்கிற பயத்தில் ஈரானியர்கள் நிறையா பேர் ஏடிஎம்மை யூஸ் பண்ணி அதிகமான அளவில் தங்களுடைய பணத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ ஏராளமான பேர் வரிசையில் நிற்கிறாங்க. அது தொடர்பான காட்சிகளையும் பார்க்க முடியுது. இப்போ நம்ம ஊரில் ₹1, ₹2, ₹100, ₹500 அப்படிங்கிறது புழக்கத்தில் இருக்குல்ல. நல்ல வேலை 1000 ரூபான்னு என் வாயிலேருந்து வரல. 1000 ரூபா தான் நம்மகிட்ட இல்லையே இப்போ. இல்லை ஓகே, 2000 ரூபா தான் புழக்கத்தில் இருக்கா, அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. சரி ரைட். இப்போது அவங்க இந்த வாரம் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய புதிய ரூபாய் நோட்டினுடைய ரியாலுடைய பேர் என்னென்னா $7 மதிப்பிலான ஒரு ரியால். அதை வந்து நோட்டை அச்சடித்து வெளியிட்டிருக்காங்க. இப்போது தங்கத்துக்கு இணையாக தான் அந்த ரூபாயோட புழக்கம் வந்து இருக்கணும். பட் எதன் அடிப்படையில் இப்போது அதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. அது ஈரான் அரசுக்கு சொந்தமான விஷயம், அதுக்குள்ளே நம்ம போக முடியாது. எடுக்க வந்த டாபிக் என்னதோ இதுதான். ஆனால் சிம்பிளாக மட்டும் சொல்கிறேன், புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே. எனக்கு என்னமோ ஒரு டவுட்டு, இந்த ஏவுகணை தான் அந்த ஏவுகணையா இல்லை அந்த ஏவுகணை தான் இங்கே F-35 அட்டாக் பண்ணியிருக்கா அப்படின்னு. காரணம் என்ன, ஈரானுடைய 358 அப்படிங்கிற அந்த ஆயுதத்தை பற்றிய பேச்சுக்கள் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. அது என்ன சொல்கிறாங்க, அந்த ஏவுகணை வானத்தில் வட்டமடிச்சுக்கிட்டே இருக்கும், அப்படி ஒரு பொருளை அட்டாக் பண்ணுறதுக்காக தயாரிக்கப்பட்டது தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்குகளை சரியாக போய் அட்டாக் பண்ணுறதுல இந்த கமிகேஷ் ஏவுகணை இருக்குல்ல, அதனுடைய பாடி ஸ்ட்ரக்சரை வந்து இது வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது நான் காமிக்கக்கூடிய அந்த காட்சி பாருங்கள். இது கமிகாஸ் ட்ரோன் சரிங்களா. இதனுடைய முகப்பு மட்டும் இதை ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். அதற்கு பிறகு இது வந்து பார்த்திங்கன்னா விங்ஸ் மட்டும் மாறி இருக்குது. இதோட விங்ஸ் வந்து வேறு ஒரு ஷேப்பில் இருக்குது சரியா, ஷாக்கட்டோட ஷேப்பில் இருக்குது. சரி, இப்போது இந்த அகச்சிவப்பு கதிர் கண்காணிப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வழக்கமான ரேடார் கண்காணிப்புகளை தவிர்த்து இது போய் எதிரியை அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இப்போது அந்த அகச்சிவப்பு கதிர்கள் சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன்ல, அதையும் இதையும் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா F-35 அட்டாக் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஆயுதம் இது ஈரானுடைய 358 கூட இருக்கலாம். எல்லா நாடுகளும் தான் இருக்குது. ஏன் இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸை மட்டும் இவ்வளவு தூரம் பாதிப்புக்கு உள்ளாக்குது ஈரான் அப்படிங்கிற கேள்வி. அதுக்கு காரணம் அமெரிக்கா தான். அதிகமான அளவில் இப்போ அமெரிக்கா ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த நாட்டு மேலே கொடுத்துருக்காங்க. இப்போது UAEயில் அதிகமான அளவில் இன்வெஸ்ட் பண்ணது பில்லியன் கணக்கில் $1400 பில்லியன் அளவிற்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயே வந்து 62% ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு இருக்கக்கூடிய ஒரே நாடு எதுனா US தான். ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. ஸோ 1000க்கும் மேற்பட்ட வணிக மற்றும் தொழில்துறை நிறுவனங்களில் 100% வெளிநாட்டு உரிமையை அனுமதித்ததுக்கு பிறகு தான் UAEயில் அதிகமான அளவில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு குவிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பேர் சேஃப்டி அண்டு செக்யூரிட்டி அப்படிங்கிறாங்க. ஒரு காலத்தில் எப்படி சுவிட்சர்லாந்து இருந்ததோ அதனுடைய இடத்தை வந்து இப்போ UAE தட்டி பறிச்சிருச்சு அப்படிங்கிறது தான். ஸோ அந்நிய நேரடி முதலீடு அப்படிங்கிற அந்த வரவு வந்து வியக்கத்தகுந்த வகையில் அதிகரிச்சது. அதனால் US வந்து UAEயில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுதான் வந்து துபாய் அரசாங்கம் ரொம்ப பெரிய அளவில் செல்வ செழிப்புள்ள நாடாக மாறுவதற்கு காரணம். ஸோ அமெரிக்காவோட இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த இடத்துல அதிக அளவில் இருக்கிறதுனால UAEயை தொடர்ச்சியாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஈரான். குறுக்க இந்த கௌசிக் வேறு அப்பப்போ வந்துக்கிட்டு இருக்காப்புல. டெய்லி இவரை பற்றிய செய்திகள் இல்லாத பேப்பரே கிடையாது.
அமெரிக்கா போரை நிறுத்தும் போது இஸ்ரேலும் போரை முடிச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. போரை எப்போதான் நிறுத்த போகிற நீ அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்குல்ல. நாங்கள் ஏறக்குறைய ஒரே மாதிரியே தான் விருப்பங்களோட தெரிகிறோம். யார்? நெதன்யாகவும் இவரும். எங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. சொல்லியா, அதுக்கு தாயா காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. வெற்றி யாரோட வெற்றி? ஈரானுடைய வெற்றியை தான் இவர் சொல்கிறாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவருக்கான வெற்றி அவருக்கு வேணுமா? அதுவும் நெதன்யாவுக்கும் வெற்றி வேணும், எனக்கும் வெற்றி வேணும். எப்படி? அதான் அவருக்கு அவர் அடிச்சிருக்க பெரிய காமெடியே அதுதான். இஸ்ரேலுக்காக அமெரிக்கா போரை தொடங்க வேண்டி இருந்தது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இப்போ தாயா மனுஷன் உண்மையை சொல்லியிருக்காரு. இப்போது ட்ரம்பினுடைய கால அட்டவணைப்படி இஸ்ரேல் போரை நிறுத்தும் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. ஆனால் அந்த கால அட்டவணையில் அது எந்த டேட்டுங்கிறத சொல்ல மறந்துட்டாங்க. இப்படியே பேசிகிட்டே போவாங்க. கடைசியில் அதான் சொல்கிறேனே, அந்த நாச்சியப்பன் பாத்திர கடை கதை தான் வடிவேலுக்கு தான் இவங்க கதை. அதான் சோறுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க, வண்டி ஓட்டுறதுக்கு வாகனம் இல்லைங்கிறாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் காரை வேறு நிறையா பேர் ஆர்டர் பண்ணிட்டாங்க. கார் வாங்குறது ரைட்டு, அதுக்கு தேவையான பெட்ரோல் டீசல்லாம் வேணுமே. அப்படிங்கிறதுனால இப்போ மத்திய கிழக்குக்கு போக வேண்டிய கார் எல்லாமே கென்யா தொழிற்சாலைகளில் அப்படியே பெண்டிங்லேயே கிடக்கு. அதை பூரா எங்கே கொண்டு போகிறது? கொண்டு போனாலும் ஓட்டுறதுக்கு இது வேணும்ல, எரிபொருள் வேணும்ல. அது எல்லாமே இங்கே ஷார்ட்டேஜாக இருக்குது. அதனால் கென்யாவில் இருக்கக்கூடிய லாமு தீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிடங்கு, அங்கே வாகன நிறுத்தும் இடங்கள்ல எல்லாமே தேங்கி கிடக்குது அப்படிங்கிறது தான் இப்போ கிடச்சிருக்கக்கூடிய செய்தி. ஒரு பீரியடில் ரஷ்யா என்னவோ இங்கே ஈரானுக்கு உதவி செஞ்சதுங்கிறது ஒத்துக்கலாம். ஆனால் வரலாற்றை இப்போ சமீப காலமாக புரட்டி பார்க்கும்போது 1979 ஒரு இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ஏற்பட்டதற்கு பிறகு மாஸ்கோட்டிலிருந்து ஈரானுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சலுகைங்கிறது பெரிய அளவில் கிடைக்கல. ஷா ஆட்சி இருக்கும்போது நிறையா டீல் கொடுத்தாங்க. இப்போ அதெல்லாம் கட் ஆகிடுச்சு, ஏன்னு தெரில அப்படிங்கிறத ஈரான் ஒரு பதிவில் நிறையா தலைவர்கள் பதிவு செஞ்சுருந்தாங்க. இது கமினி அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே நடந்த நிகழ்வு. இப்போது ரஷ்ய அதிபர் புட்டின் என்ன சொல்கிறாரு, நவ்ரூஸ் அப்படிங்கிற பண்டிகை ஈரான் மக்கள் கொண்டாடுறாங்க. அதாவது ஆண்டினுடைய முதல் தேதின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவங்க ஈரானிய தலைவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார். மாஸ்கோ டெஹ்ரானுக்கு ஒரு விசுவாசமான நண்பராகவும் நம்பகமான கூட்டாளியாகவும் தொடரும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையும் கொடுத்து வாழ்த்துக்களையும் ஷேர் பண்ணுறாரு. இன்றைக்கி நம்ம ஊர்லேயும் சரி வெளிநாடுகள்லையும் சரி ரம்ஜான் அப்படிங்கிற அந்த பெருவிழாவை எல்லா இஸ்லாமிய சகோதரர்களும் கொண்டாடுறாங்க. அவங்க கூட சேர்ந்து மற்ற மதத்தினவரும் மற்ற இனத்தவர்களும் விருப்பப்பட்டவங்க சேர்ந்து கொண்டாடுறாங்க. இதில் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒருத்தருக்கு கிடைச்ச உணவை இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது. ஸோ அந்த வகையில் நிறையா மக்கள் தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணி நிறையா பேர் பிரியாணி வேணுமா அப்படின்னு ஆசையாக கேட்ட நபர்கள் இருக்கீங்க. நிறையா ஊர்களில் இருந்து கால் வந்தது. உங்களுக்கெல்லாம் மிக்க நன்றி. ரொம்ப தொலைவில் இருந்து உங்களால் பிரியாணி அனுப்ப முடியாதுங்கிறதுனால சில விஷயங்களை நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இங்கேருந்து நம்முடைய அண்ணாநகர்லேருந்து உங்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய கனி அப்படிங்கிற அந்த நண்பர் பிரியாணி அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ நல்லா சாப்பிட்டோம். உங்கள் எல்லாருடைய ஒட்டுமொத்த அன்பும் கனி அவர்கள்ட்ட இருந்து கிடச்சதா நாங்கள் நினச்சிக்கிறோம். எங்களுடைய குடும்பமும் சரி, அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்களும் சரி, எல்லாரும் மகிழ்ச்சியோடு நீங்கள் அனுப்பிய பிரியாணியை யோசித்தோம். மிக்க நன்றி. தொடர்ச்சியாக பயணிப்போம், உண்மைத்தன்மையோடு பணியாற்றுவோம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com.